நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது, அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அது போல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எனவேதான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் போன்றவர்கள் எல்லாம் சரியான நேரத்திலே 144 தடை உத்தரவு போட்டு அதன் அடிப்படையிலே யாரும் மலை உச்சிக்கு செல்லாமல் பாதுகாத்தார்கள். எனவே அந்த பாதுகாக்கின்ற உரிமை அரசுக்கு உண்டு. எனவே இதை அன்றைக்கு விட்டிருந்தால் அது தொடர்ந்து அது பழக்கமாக வந்திருக்கும். எனவே அது அந்த பழக்கம் வரக்கூடாது. இல்லாத ஒரு பழக்கத்தை புகுத்தாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லாத ஒன்றை கொண்டு வருவது என்ன நியாயம்? அப்படி நீங்க கேளுங்க. பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க போய் தீபம் ஏற்றணும்னு கேட்கறதுல என்ன நியாயம்? அரசியல் உள்நோக்கத்திற்காக இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு நினைக்கிறேன். நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு வகையிலே மதக்கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். எல்லோரும் தாங்கள் விரும்புகின்ற செயலை செய்கின்ற உரிமை இன்றைக்கு பழக்க வழக்கப்படி கலாச்சாரப்படி அவர்கள் விரும்புகிற செயலை செய்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. கட்சி சார்ந்த விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. சட்ட ரீதியாக அடுத்தடுத்த அணுகுமுறைகளை அரசு அதான் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு உடனடியாக எடுத்துச் செல்வோம். நிச்சயமாக அங்கே நல்ல தீர்ப்பை நாங்கள் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அது தீபத்தூண் அல்ல, அங்க இருக்கக்கூடிய அக்கள் சார். தீபத்தூண் தான் நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? இல்ல தீபத்தூண் இல்லை, அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இல்லங்க, அங்க எந்த காலத்திலும் ஏத்தல, நாயக்கர் காலத்திலும் ஏத்தல, எந்த காலத்திலும் ஏத்தல. ஏத்துறதுக்கான வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. எனவேதான் நாங்கள் அதை சொல்லுகிறோம். அது தீபத்தூண் அல்ல. மதுரையில யானைமலை அந்த மாதிரி நிறைய மலைத்தொடர் சின்ன சின்ன குன்று அந்த பகுதியில் இருக்கு. எந்த ஒரு குன்றுலையும் இது மாதிரி கல் சர்வே நோக்கத்துக்காண்டி நடப்படலாம். அப்புறம் எப்படி அந்த சர்வே கல்னு சொல்லலாம்? அங்க இன்னொரு தர்கா இருக்கு. மற்ற மலையில எல்லாம் எதுவும் இல்ல. பிரான்மலையில கூட பக்கத்திலே தர்கா இருக்கு. இல்ல, அங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் கிடையாது. அதை நானும் நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தான் சொல்லணும். சர்வேக்கள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு வந்தான் சொல்லணும், பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வெட்டுக்கள் சொல்லுகின்றன, சர்வேக்கள் என்று சொல்லுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது தீபத்தூண் அல்ல. திமுக ஆட்சியில பல்வேறு துறையில முறைகேடு நடந்திருக்கா? எடப்பாடி அவர்கள் ஆளுநர் சந்திச்சு தரவு தந்திருக்காரு. இதை போல மிகப்பெரிய வேடிக்கை ஒண்ணுமே கிடையாது. 10 வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி லஞ்ச லாவண்யத்தை தலைவிரிக்கு தாடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்திருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் சுத்தமானவர்கள். எதையும் சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்த வழக்காக இருந்தாலும், எந்த ஈடி சோதனையாக இருந்தாலும், ஐடி சோதனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கு. 158 நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்க, ஒப்பந்த பணியாளர்கள் 5 மாசமா வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த அரசு இந்த விளிம்பு நிலை மக்களை கண்டுக்கலையா அப்படிங்கிற கேள்விகளா கேட்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார்? விளிம்பு நிலை மக்களுக்கும் தெளிவான தீர்ப்புகளை எங்களுடைய அரசு நிச்சயமாக உருவாக்கி தரும்.